ஸ்ரீ சக்தி சுவாமிஜியினுடைய திருச்சியில் ஆதரவாலும் இந்த தெய்வீக ஒரு சூழ்நிலையிலே ஜோதிட கலை சார்ந்த அந்த அறிவார்ந்த வளங்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஒரு அரிய அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்து எவ்வளவோ சிறப்பான தகவலை தந்த ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் அதிலே பகிர்ந்து ஆனந்தமாய் திகழ்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி சொன்னாங்க, இப்போ ரொம்ப நிறைய பேசுவேன் அப்படின்னுங்களா. நான் பேசுறதா இருந்தா முதல்ல அவங்க என்ன சிறப்புன்னு சொல்றப்ப நான் பேசியிருக்க முடியும். என்ன நான் பேசியிருந்தா எங்களை எல்லாருக்குமே பேச்செல்லாம் கேட்டிருக்க முடியாது. எத்தனையோ கலைகள் இருந்தாலும் ஜோதிட கலை ஒரு அற்புதமான கலை. இப்போ உங்களுடைய சக்தி சுவாமிஜி அவங்க என்ன மாதிரி கொஞ்சம் பெரிய தாடியெல்லாம் வச்சு பெரிய குடுமையெல்லாம் போட்டு கொஞ்சம் காவியெல்லாம் உடுத்தி அவர் சொல்லியிருந்தா இப்போ தமிழ்நாடுல எல்லாம் அவர் காலில் தான் கிடக்கும். ஏன்னா அப்படியே தீர்க்க தரிசனமா இந்த ஜோதிட சித்தர் திரிகாலதர்ஷி அவர் எல்லாம் சொல்றாரு. என்னோட பக்தர்கள் எல்லாம் மறக்க கூட அவரை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்துடுவாங்க. அப்ப அவரை என்கிட்ட இருக்கிற நேரங்களை விட இவர் வந்துட்டா இவர் கூட அவங்க எல்லாம் இருக்கிற நேரம் வந்து அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகாத்மா தான் அவருடைய ஜோதிட கலையில பெரிய வல்லுநர். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் மகத்தானது, மகத்துவம் வாய்ந்தது. அதற்கு உறுதுணையா இருந்தது அவருடைய துணைவியார் அவங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாரம் சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நான் படிச்சிருக்கிறேன். அதனால அவர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரமா பார்த்தா தெரிஞ்சது. ஏன்னா அவங்களும் அதுல டாக்டரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் 2 ஸ்ரீகள் இருக்கிறாங்க. ஒரு விவேகாஸ்ரீ, யோகாஸ்ரீ, 2 பேரும். அந்த மாதிரி டாக்டர். இந்த அம்மா வந்துட்டு பெரியம்மா அவங்க சைக்காலஜிஸ்ட். இப்படி அவங்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவாலையும் சக்தி சுவாமிஜி அவங்க இந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு நிறைய இந்த சேவைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு மீன்ஸ் இந்த ஆத்மீகத்துல நாங்க போறதுனாலே எங்களுக்கு எல்லாம் இந்த லோகம் எல்லாம் சின்னதா தெரியும். இருந்தாலும் லோகத்துல என்னன்னா ஒவ்வொரு ஜீவனுமே எறும்பு முதலே யானை வரைக்கும் எதுக்காக வாழ்றது? ஆனந்தமா இருக்கிறதுக்கு தானே. இப்போ நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்க்குறோம், சம்பாதிக்கிறாங்க, கையிலே காசு வாங்குறாங்க, அதுக்கு தன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. பூர்த்தி பண்ணிட்டு என்ன எப்படின்னு கேட்டா ஆனந்தமா இருக்க, சந்தோஷமா இருக்குங்களா? அதுக்கு தான் அதை மையமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு மையம் பண்ணிதான் எல்லாமே வந்துச்சு லோகத்திலே. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுடைய மகத்துவமே ஆனந்த ஸ்வரூபம் தான். ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம் தான். அது சத்தியமான என்னன்னா நமக்குள்ள ஆனந்தமா இருக்கிறதா நாம இருந்தோம். 3 வயசாச்சு பிறந்து மூச்சு விட்டதுல இருந்து கொஞ்சம் மூச்சு இழுத்து பிறந்தோம் அந்த பூமியில. அப்போ 3 வயசுக்குள்ள நாம ஆனந்தமா இருந்தோம். 3 வயசுக்கு மேலே நம்ம ஆனந்தத்தை தொலைச்சிட்டோம். ஏன்னா அப்ப இருந்து அம்மா அப்பா என்ன வேணுமோ கேட்டு பார்த்து கேட்டு பழகி எல்லாம் அதெல்லாம் உள்ளே போட்டுட்டே இருந்தோம். நமக்கு பிரச்சனை என்னன்னா இந்த போட்டதுதான் நமக்கு பிரச்சனை. ஆன்மீகம்னா ஏதோ பெருசா நம்ம கத்துக்கிறது இல்லை. எவ்வளோ 3 வயசுக்கு மேல நம்ம உள்ள போட்டோமோ அதெல்லாம் ஒவ்வொரு பிறப்பிலே 3 வயசு ஆச்சுன்னா போட்டுட்டோம். திரும்ப நெக்ஸ்ட் பர்த் இது வந்துட்டே இருந்துட்டோம். அதெல்லாம் போட்டு அந்த போட்டதெல்லாம் நமக்குள்ள இந்த வெளியே எடுக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீகம். துவைக்கிறது, நம்ம அழுக்கு துணி துவைக்கிறதுக்கு தான் வந்துச்சு இந்த ஆன்மீகம். ஏன்னா வெளியில ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உள்ளே தான். லோகத்துல நீங்க பார்க்கறதுல வெளியே எந்த சந்தோஷமே இல்லை. யார் வார்த்தையோ எந்த பார்வையோ எதை கேட்கிறதோ எதை சொல்றதோ விடுறதோ இல்லை அனுபவிக்கிறதோ எதுவும் வெளியில கிடையாது. எல்லாமே உள்ளே தான். அந்த உள்ள இருக்கிறது தான் ஞானம். அதை புரிஞ்சுட்டு அந்த தெய்வீக ஞானம், அந்த சத்தியம் தான்.
அந்த உள்ள இருக்கிற தெய்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நாம இந்த பிறப்பை எடுத்தோம். அதை அனுபவிச்சு நாம் அதுவா ஆகிறதுக்கு தான். அதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னார், அயம் ஆத்ம பிரம்மம் சொன்னார், பிரச்சோதனம் பிரம்மம் சொன்னார், தத்துவமசி சொன்னார். இதுல என்னென்ன? அதுவே நான், நாமே அது. அதுதான் கடவுள் தன்மையிலே எல்லாம் ஒண்ணுதான். அலிஸ்லான் அலிஸ் ஆல் எல்லாம் ஒன்னே தான். நீங்க எல்லாம் ஏதோ பின்னப்பட்டு நீங்க வேற, நான் வேற இல்லை. அது ஒரு அறியாமை, இக்னாரன்ஸ். நம்ம ஒரு மூடப்பட்டிருக்கிற அந்த அறியாமை. நம்ம எல்லாம் ஒன்னே தான். பிரம்மம் ஒன்னே தான். பிரம்மம் ஒக்கிட்டு பிரம்மம் ஒக்கிட்டு தெரிஞ்சல தேக பிரம்மம் பாருனாங்க. எல்லா மகாத்மாக்களுமே, யோகிகளுமே, ரிஷிகளுமே, ஞானிகளுமே சொன்னது எல்லாமே அதே தான் சொல்றாங்க. இதிகாசங்களும் புராணங்களுமே நமக்கு இல்ல, எல்லாம் நம்ம உணர்த்தது ஒரே விஷயம் தான். நீயே அது, நானே அது. சோ அதேதான், நீயே நாமே அது, அதுவே நாம் அப்படிங்கிறது தான். இப்ப எங்க பிரச்சனை என்ன? நமக்குள்ளே நாம அன்பை, அறிவை, ஆனந்தத்தை தொலைச்சோம். எல்லாமே ஆனந்தம் தானே. அந்த ஆனந்தமா இருக்க வேண்டியது தானே நம்ம எல்லாமே இல்லை. இப்ப நம்ம பாக்குறது, கேட்கறது, அறிகிறது எல்லாமே பொய் தான்.